அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் என்சிசியை பற்றி பேசணும். இன்றைக்கும் அதே போல் வந்து பேக்ரவுண்டில் குரூப் ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறது தான் நான். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா என்எஸ்எஸ். ஸோ நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம், தமிழில் சொல்லணும்னா நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இது 1969 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றே போல் இன்றைக்கும் வந்து பேக்ரவுண்டில் ஏதோ குரூப் ஃபோட்டோ இருக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது 2013 எடுத்த ஒரு ஃபோட்டோ பாரதியார் யூனிவர்சிட்டியில். ஆஃப்டர் ரிப்பப்ளிக் டே பரேடு முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு குரூப்பாக நின்று எடுத்த ஃபோட்டோ. அந்த பின்னாடி கூட ஒரு 2-3 நண்பர்கள் நிற்கிறாங்க பாருங்கள். என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு இல்லைங்களா, டாக்டர் கஜேந்திர நாயக். அவரோட பேர் வந்து கஜேந்திர நாயக்கும். 2012 ரிப்பப்ளிக் டே பரேடு டெல்லியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு அருகாமையில் இருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பிரகாஷ். அவர் அப்போ எம்சிஏ முடித்தார். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஃபீல்டில் இருக்கிறார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் திங்ஸில். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அவங்கவுங்க எடுத்து சூஸ் பண்ணு. மெனி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த என்எஸ்எஸை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப விஷயம் பேசலாம், என்ன என்சிசியை போலவே. நான் வந்து உலகத்தில் எவ்வளவோ பேர் லக்கியஸ்ட் பர்சன்ஸ் இருந்தாலும் நான் கொஞ்சம் லக்கின்னு தான் சொல்லுவேன். எனக்கு யூஜி படிக்கும்போது தமிழ்நாடு ஆர்மட் ஸ்குவாடில் கேடக்டாக இருந்தேன். பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி படிக்க வந்தபோது பாரதியார் யூனிவர்சிட்டியில் என்எஸ்எஸில் வந்து வாலண்டியராக இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட்டு பர்சன் தான் சொல்லுவேன். எதற்கு இது ரெண்டையும் ரொம்ப லக்கியஸ்ட்டு திங்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, எப்படி வந்து என்சிசி என்னோட லைஃப் சேஞ்சிங் ஆர் லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லணும், அது மாதிரி என்எஸ்எஸில் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி என்எஸ்எஸ்ல இருந்ததுனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு ட்ரஸ்ட்டு கூட ஒன்று ஆரம்பித்தேன். அதோட பேர் வந்து பாரி சமூக சேவை முனையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பாரி சோஷியல் சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்னு. கல்விரம்பாளையத்தில் ஃப்ரீயாக டியூஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். என் கூட படித்தவர்கள், என் பேட்ச்மேட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸு. அந்த ஃப்ரீயாக டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து பல டிபார்ட்மெண்ட்டில் இருந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து உதவி பண்ணாங்க. ஈவன் தான் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சில ப்ரொஃபஸர்லாம் கூட முன் வந்து எங்களுக்கு சில நேரங்களில் சில வழிகாட்டுதலாக இருந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. என்சிசி முடிச்சோட்டியும் என்னுடைய கிராமத்தில் போயிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதில் முடிஞ்ச அளவு ஒரு 5 விதமான நாளிதழ்களை வந்து டெய்லி எங்கள் வில்லேஜுக்குள்ளே நாளிதழ் வருது அப்படின்னா அது டீ கடைக்கு தான் வரும், அப்படி இல்லைன்னா மளிகை கடைக்கு வரும். அதை தாண்டி ஒரு 5 விதமான நாளிதழை எங்கள் கிராமத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தேன். அது தொடர்ந்து பண்ண முடியாத காரணம் பல சூழ்நிலைகள். அப்போ ஏன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனைகளும் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் உயர் படிப்பு வந்தபோது பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக டியூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பிஹெச்டியும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக டியூஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் கல்விரம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு என்சிசியோ என்எஸ்எஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து இதில் வாலண்டியராக சர்வ் பண்ணலாம். இதில் பல விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படின்னா, கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கிளாஸுக்கு போனோம், படித்தோம், வீட்டுக்கு வந்தோம், இல்லை வந்து விடுதிக்கு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு பலதரப்பட்ட மாணவர்கள், அதாவது பலதரப்பட்ட துறை. இப்போ என்னுடைய துறை வந்து பிஜி படிக்கும்போது மருத்துவ இயற்பியல், அதாவது மெடிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ எனக்கு மெடிக்கல் ஃபிசிக்ஸில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து. அப்புறம் என்எஸ்எஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த என்டையர் யூனிவர்சிட்டியில் இருக்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் லிங்குவிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டு, சொல்லப்போனால் வந்து காமர்ஸ், மெயினாக சொல்லணும்னா காமர்ஸ். ஏன் அப்படின்னா அதில் தான் ரொம்ப வாலண்டியர்ஸ் அதில் இருந்தாங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் என்எஸ்எஸ்லேயும் இருக்கலாம், என்சிசியில் இருக்கலாமான்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஒன்று நீங்கள் என்சிசியில் இருக்கலாம், அப்படி இல்லைனா என்எஸ்எஸில் இருக்கலாம். ஸோ இந்த என்எஸ்எஸில் இருக்கும்போது நீங்கள் கேம்ப் அட்டன் பண்ணலாம். அதாவது 7 டேஸ் கொண்ட ஸ்பெஷல் கேம்ப்புன்னு சொல்லுவாங்க. வித்தின் ஒரு 8 கிலோமீட்டர் உங்கள் இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வில்லேஜை சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்கிறதுக்கு இது மூலியம் பண்ணலாம். நீங்கள் பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் கேம்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவேர்னஸ் நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் என்னென்னா, நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். என்எஸ்எஸில் வந்து தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் ஹெல்த் கேம்ப் நடக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் லைஃப்பில் ரொம்ப. ஸோ இப்போ தான் நீங்கள் பல கல்லூரிக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை குள்ளமாக இருக்கிறீங்க அப்படின்னா, நான் நேற்று சொன்ன வீடியோவில் சொன்னது தான், ஒருவேளை குள்ளமாக இருந்தால் ரொம்ப யோசிக்காதீங்க, என்எஸ்எஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். உங்கள் கல்லூரியில் இருக்க ப்ரோக்ராம் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்கள போய் சந்தித்து உங்கள் பேரை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட மெயின் பர்பஸே வந்து எனக்கு நடந்த அனுபவங்களை, நடந்து கொண்டு இருக்கிற அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். ஸோ என்சிசியை பற்றி பேசினா ரொம்ப விஷயங்கள் வருகிற நாட்களில் பேசுவோம். என்எஸ்எஸ் பற்றியும் ரொம்ப விஷயம் பேசுவோம். பட் நீங்கள் இப்போ தான் அட்மிஷன் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா, இது 2ல் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் தயவு செஞ்சு
உங்கள் பேரை என்ரோல் பண்ணிக்கங்க. லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ யூஜியில் வந்து இருந்துட்டு பிஜி போகும்போதும் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் அட்மிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு என்எஸ்எஸில் ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நான் அடிக்கடி நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த வாரம் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதம் இல்லாமல் இருக்கலாம், ஏன் இந்த வருஷமே கூட யாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம். பட் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வீடியோ யாரோ ஒருத்தர் பார்த்து அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாலே போதுமானதாக நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பர்பஸே வந்து ஒரு வீடியோவில் ஒருத்தர் பெனிஃபிட் ஆனாலே ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ பல நல்ல செய்திகளோட உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன்.